நாம் இப்போது பேசுகிற குர்ஆன் என்கிற விஷயம் சாதாரணமாக உலகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய புத்தகங்களை போன்று கிடையாது. சாதாரண புத்தகங்களை போன்று அதனுடைய மகிமை கிடையாது. அதனால் தானே குர்ஆன் சவால் விடுகிறது, ஃபஅது பிசூரத்தின், ஒரே ஒரு சூறாவை யாராவது கொண்டு வாருங்கள் இந்த குர்ஆனை போல. கொண்டு வர முடியவில்லை. ஃபஅது பிஅஷரி சுவரின், 10 சூறாக்களை கொண்டு வாருங்கள் குர்ஆனை போல. கொண்டு வர முடியவில்லையே. ஃபஅது பிகிதாபின் மின் இன்தில்லாஹ், குர்ஆனை போன்ற ஒரு பிரதியை கொண்டு வாருங்கள். கொண்டு வர முடியவில்லை. இன்றைக்கு வரைக்கும் குர்ஆனை போல ஒரு சூரா, ஒரே ஒரு வார்த்தையை கூட யாராலும் இந்த உலகத்தில் கொண்டு வர முடியவில்லை. காஃபிர்கள் குர்ஆனை போன்று எழுதுவதற்கு ஒரு மனிதனை தயார் செய்தார்கள். மிகப்பெரிய கவிஞர் அவர். பாரசீக தேசத்திலே கவிகளால் விளையாடக்கூடிய மனிதர் அவர். இப்னுல் முவஃபக் என்கிற ஒரு மனிதர். இப்னுல் முவஃபக் மிகப்பெரிய கவிஞர். கவிகளுக்குள் சென்று விட்டால் கவிதை போட்டியிலே இவரை அடிப்பதற்கு மிஞ்சுவதற்கு அக்காலத்தில் ஆள் கிடையாது. ஈரானில் ஆள் கிடையாது. எந்த கவி போட்டிக்குள் சென்றாலும் பரிசுகளை வெல்லக்கூடியவர் இப்னுல் முவஃபக் என்கிற ஒரு மனிதர். காஃபிர்கள் அழைப்பார்கள், மக்காவிற்குள் அழைப்பார்கள், குர்ஆனை போன்ற ஒரு பிரதியை நீ எழுதித்தா, கவிஞனையாக குர்ஆனை போன்று எழுதி தந்துவிட்டால் உனக்கு கூலி என்ன தெரியுமா? உன்னுடைய ஹயாத்து வரைக்கும் என்ன செலவுக்கு தேவைப்படுமோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஃபுல்லா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெகுமதியை தருகிறோம். உடைய ஆயுள் காலம் முழுக்க எவ்வளவு சன்மானம் தேவைப்படுமோ அதை நாங்கள் தயார் செய்து தருகிறோம் என்று ஒரு மனிதனை அழைத்து கொண்டு வந்து அவனுக்கென்று ஒரு வீடை கொடுத்து, எழுதுவதற்கு எல்லாவற்றையும் கொடுத்து, உணவுகளை எல்லாம் தயார் செய்து கொடுத்தார்கள். இப்னுல் முவஃபக் எழுதுவதற்கு ஆரம்பித்தான். எழுதினான் குர்ஆனை போன்று அவருடைய பாணியில் எழுதுவதற்கு ஆரம்பித்தான். இப்னுல் முவஃபக் ஒரு வழியா எழுதிக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய சுய தேவையை கழிப்பதற்காக வேண்டி வெளியில் செல்கிறான். செல்லக்கூடிய பாதை முடுக்குகளாக இருக்கக்கூடிய பாதை. இந்த முடுக்குகளாக இருக்கக்கூடிய பாதை முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் அதிகம். அந்த முடுக்கை கடந்து செல்கிறான். சுய தேவையை கழிப்பதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சிறுமி குர்ஆன் ஓதுகிறாள். 12வது ஜுசுவிலே வரக்கூடிய நூஹ் நபியினுடைய சரித்திரம் குறித்தது அது. இலையா அர்து புலஇ மா அகி வயா சமாவு அக்லிஇ வகீபல் மா வகுதியல் அம்ரு வஸ்தவத் அலல் ஜூதி வகீல புஅதல் லில் கௌமில் ஸாலிமீன். நூஹ் நபியினுடைய சமூகம் வெள்ள பிரளயத்தால் அழிக்கப்பட்டது. ஒரு 85 நபர்கள் மாத்திரமே இஸ்லாத்தை ஏற்றார்கள். கப்பலில் ஏறிக்கொண்டார்கள். மற்ற எல்லோரும் வெள்ளத்தால் அடித்து நாசமாக்கப்பட்டார்கள். கடைசியில் இறைவன் பூமிக்கு கட்டளை போடுவான், பூமியே உன் தண்ணீரை நீ உறிஞ்சிக்கொள், வானமே உன் தண்ணீரை நிப்பாட்டிக்கொள் என்கிற இறைவன் சொல்லக்கூடிய வசனம் அது. பூமி தண்ணீரை நிப்பாட்டிவிடும், பூமி பொங்குவதை நிப்பாட்டிவிடும், வானம் மழை பெய்வதை குறைத்து கொள்ளும். ஆக அந்த கப்பல் ஜூதுமதியில் ஒழுங்கும், ஜூது மலையின் பக்கத்திலே அந்த கப்பல் ஒதுங்கும் என்கிற அந்த வரலாற்று செய்தி. நூகு சமூகம் அழிக்கப்பட்ட ஆயத்து அது. சுமார் 19 வாக்கியங்களை கொண்டது. இந்த ஆயத்தை கேட்டார். இலையா அர்து புலஇ மா அகி வயா சமாவு அக்லிஇ வகீபல் மா வகுதியல் அம்ரு வஸ்தவத் அலல் ஜூதி. கேட்டுவிட்டு இவருக்கு மனசே மாறி போச்சு. அது ஓதும் போதே அழகா இருக்கும் அந்த ஆயத்து. இலையா அர்து புலஇ மா அகி வயா சமாவு அக்லிஇ வகீபல் மா வகுதியல் அம்ரு. இந்த நடையை பார்த்து, குர்ஆனினுடைய நயத்தை பார்த்து சென்ற மனிதர் விறுவிறுவன தன்னுடைய அறைக்குள் வந்து விடுவார். தன்னுடைய வீட்டிற்குள் வந்துவிட்டு, இதுவல்லவா குர்ஆன், நாம் எழுதுவது குர்ஆனுக்கு ஒப்பாகவா இருக்கிறது என்று அவ்வளவு நாள் உட்கார்ந்து எழுதினார் இல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார்.
கசைக்கு போட்டுவிட்டு ஊருக்கு செல்வதற்காக வேண்டி தயாராகிறார். குர்ஆனை போன்று என்னால் எழுத முடியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று காஃபிர்களிடத்திலே சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்வார், வல்லாஹி மா ஹாதா கலாமுல் பஷர், வல்லாஹி மா ஹாதா கலாமுல் பஷர். ஓ காஃபிர்களே, புரிந்து கொள்ளுங்கள், இது மனிதனுடைய பேச்சு அல்ல. என்னை எழுதுவதற்காக வேண்டி அழைத்து வந்தீர்கள் அல்லவா, நான் மனிதன், இது மனிதனுடைய பேச்சு அல்ல, மனிதனுடைய கலாம் அல்ல, இதை நான் ஜெயிக்க முடியாது, இது அல்லாஹ்வின் கலாம் என்று இப்னுல் முவஃபக் மிகப்பெரிய கவிஞர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டு ஊருக்கு திரும்பி விடுவார். ஆக குர்ஆனை போன்று எந்த ஒரு மனிதனாலும் இந்த உலகத்தில் இன்று வரை கொண்டு வர முடியாது, கியாமத் வரையும் கொண்டு வர முடியாது. மிகப்பெரிய அற்புதமானது அந்த குர்ஆன், நாம் ஓதக்கூடிய குர்ஆன். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர, இறைவன் குர்ஆனுக்கு மட்டும்தான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கான். நாமே அதை இறக்கினோம். வ இன்னா லஹு லஹாஃபிலூன், வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாமே அந்த குர்ஆனை பாதுகாப்போம் என்று குர்ஆனுக்கு மாத்திரமே இந்த வாக்குறுதி. இஞ்சிலுக்கு சொல்லப்பட்டது அல்ல, தௌராத்திற்கு இறைவன் சொன்னது அல்ல, மற்ற வேதங்களுக்கு ஜபூருக்கும் சொன்னது அல்ல. நாம் பாதுகாப்போம் என்கிற வார்த்தையை குர்ஆனுக்குரியது. மற்ற வேதங்களை பற்றி என்ன வருகிறது தெரியுமா? லில்லதீன ஆது வர் ரப்பானியூன வல் அஹ்பார் பிமஸ்துஹ்ஃபிது மின் கிதாபில்லாஹ். யூதர்களும் சரிதான், நசரானிகளும் சரிதான், பிமஸ்துஹ்ஃபிது மின் கிதாபில்லாஹ், அவர்களினுடைய கிதாபுகளிலிருந்து அவர்கள் மனனம் செய்த அவர்கள் பாதுகாத்தார்கள் என்கிறான். மற்ற வேதங்கள் இறைவனால் அல்ல, மனிதர்களால் பாதுகாக்கப்பட்டது. எனவே அது இல்லாமல் போய்விட்டது, அது மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் குர்ஆன் அதை இறைவன் மனிதர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று சொல்லலை, நாம இறக்கணும், அதை நாமே பாதுகாப்போம் என்கிற வாக்குறுதியை இறைவன் குர்ஆனுக்கு கொடுக்கிறான், மற்ற வேதங்களுக்கு கொடுக்கவில்லை. எனவே அந்த நபிமார்கள் முடிந்த போது வேதங்களும் சேர்ந்து முடிந்து போனது. யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாதிஹி, வேதக்காரர்களை பற்றி வருகிறது. அந்த வசனங்களை அந்த இடத்திலிருந்து அவர்கள் மாற்றி விட்டார்கள். ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம், தன்னுடைய கரங்களால் வேதங்களை மாற்றி எழுதினார்கள் அல்லவா, அந்த வேதக்காரர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று இறைவன் சொல்கிறானே. ஆக எல்லா வேதங்களும் மாற்றப்பட்டு விட்டது. குர்ஆன் மாத்திரம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஹர்ஃபு கூட அல்ல, ஒரு புள்ளி கூட மாற்றப்படலை. ஹேக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்கிறது அல்லவா, அந்த புள்ளியை போன்று கூட இக்காலம் வரை ஒரு எழுத்தும் மாற்றப்படாமல் என் பெருமானார் எதை ஓதி இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்தார்களோ அது இன்றைக்கு வரைக்கும் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது. எல்லா வேதங்களும் போச்சு, மற்ற வேதங்கள் எல்லாம் இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குர்ஆனை பற்றி சொல்லும்போது அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஅதீது சபுத் திவால் மகானத் தௌராத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஅதீது சபுத் திவால், மிகப்பெரிய 7 சூறாக்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. மகானத் தௌராத், தௌராத்தினுடைய இடத்திலே, தௌராத்தினுடைய அந்தஸ்திலே எனக்கு 7 பெரும் சூறாக்கள் கொடுக்கப்பட்டது. பக்ரா, ஆல இம்ரான் என்ற ஆரம்பத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய அந்த 7 சூறாக்கள் அது தௌராத்திற்கு பகரமாக எனக்கு கொடுக்கப்பட்டது என்பார்கள், சொல்கிறார்கள். ஓபத்தீத்துல் மீன் மகானல் இஞ்சியில், மீன் என்கிற சூரா சுமார் 100 வசனத்திற்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சூறாக்கள். பனு இஸ்ராயில், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, யூசுப் சூரா போன்ற சூறாக்கள் மகானல் இஞ்சியில், இஞ்சியிலுக்கு பகரமாக எனக்கு கொடுக்கப்பட்டது. தௌராத்திற்கு பகரமாக மிகப்பெரிய சூறாக்கள் கொடுக்கப்பட்டது. இஞ்சியிலுக்கு பகரமாக 100 வசனங்களை எத்தக்கூடிய அந்த சூறாக்கள் கொடுக்கப்பட்டது. ஓதீத்துல் மசானி மகான ஜபூர், ஓதீத்துல் மசான், சின்ன சின்ன சூறாக்கள் இருக்குது இல்லை, அம்மா ஜிசுவில்
அதை கொண்டு சூரா மக்கான ஜபூர், ஜபூரினுடைய அந்தஸ்தில் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆக மொத்தத்தில் எல்லா வேதத்தினுடைய கருத்தும் இந்த குர்ஆனில் கொடுக்கப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லா வேதங்களும் இல்லை, ஆனால் அந்த வேதத்தில் வரக்கூடிய அந்த கருத்து, அந்த பொருள் எல்லாம் இந்த குர்ஆன் சூழ்ந்து கொண்டது. அனைத்தையும் சுருக்கி எனக்கு குர்ஆனாக கொடுக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்களே. ஆக மிகப்பெரிய அற்புதம் தாங்கிய குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் விஷயத்தில் மிகப்பெரிய பாக்கியங்கள் இருக்கிறது. குர்ஆனை எடுத்துக்கொண்டால் முதலாவதாக குர்ஆனை கண்ணியப்படுத்தினால் என்ன? இமாம்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும். குர்ஆனை எடுத்து பார்த்தால் என்ன? ஓதுவதல்ல, எடுத்து பார்ப்பதால் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும். குர்ஆனை செவிமடுப்பதால், ஓதுவதல்ல, செவிமடுப்பதால் ஒரு மனிதனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும். குர்ஆனை ஓதுவதால் ஒரு மனிதனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும். குர்ஆனை மனனம் செய்வதால் ஒரு மனிதனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும். குர்ஆனினுடைய ஆயாத்துகளில் சிந்தனை செய்வதால், சிந்திப்பதால் ஒரு மனிதனுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் என்று குர்ஆனை முழுக்க முழுக்க நமக்கு அழகாக பிரித்து பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். முதலாவதாக குர்ஆனை கண்ணியப்படுத்தினால் என்ன நன்மை? குர்ஆனினுடைய கண்ணியம். பிஷ்ருல் இப்னுல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பிஷ்ருல் ஹாஃபி என்று அழைக்கக்கூடிய மிகப்பெரிய இறைநேச செல்வர் அவர் இறைநேசராக ஆனதற்கு, மாறியதற்கு காரணத்தை சொல்கிறார்கள். பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். குளித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹம்மாம், அந்த குளியல் அறையில் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்கிற வசனம் ஒரு தாளில் எழுதப்பட்டு கீழே கிடைக்கிறது. குர்ஆனினுடைய வசனம் அல்லவா? பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்கிற எழுதிய அந்த ஆயத்தை உடனே எடுத்து உயரமான அந்த சுவற்றுக்கு மேல் வைக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக இஷ்டரைத்து பிதிருகம், அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இது உன்னுடைய வசனம் அல்லவா, இது கீழே இருப்பதற்கு தகுதி அல்ல, நான் உயர்ந்த இடத்தில் வைத்து விட்டேன் என்று வைக்கிறார்கள். சந்தைக்குள் செல்கிறார்கள். ஒரு திருகத்தை கொடுத்து மிகப்பெரிய அத்தர் வாங்குறார், உயர்ந்த வகையான அத்தர் வாங்கிட்டு வந்து அந்த குர்ஆனினுடைய அந்த பேப்பரில் தேய்க்கிறார். இந்த குர்ஆனினுடைய அது கீழே கடந்து செல்லவா, எதுவும் வாடை அடிக்க கூடாது என்று, யா அல்லாஹ் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று ஒரு நறுமணத்தை வாங்கி வந்து அந்த குர்ஆனினுடைய ஆயத்துக்களுக்கு மேல் தேய்ச்சி பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்து விட்டு தூங்கிய போது அவர்களுக்கு அசரீரி சத்தம் கேட்டது. தையபத்த இஸ்மி, தையபத்த இஸ்மி, ஓ அடியாரே, என்னுடைய இஸ்மை நீங்கள் நறுமணப்படுத்தி விட்டீர்களே. லாத்தியபன்ன இஸ்மக ஃபிதுன்யா வல் ஆஹிரா, என் இஸ்மை நீங்கள் பரிசுத்தப்படுத்தியதற்காக உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் உங்கள் பெயரை நான் மணக்கச் செய்வேன் என்று அசரீரி சட்டம் கேட்டது. அதற்கு பிறகு மிகப்பெரிய வலிகள் கோமானாக மாறினார்கள் பிஷ்ருல் ஹாஃபி. அதற்கு முன்னால் அவர்களின் வாழ்க்கை மாசியத்திலேயும் ஷகுவத்திலேயும் கழிந்த அவர்களின் வாழ்க்கை மிகப்பெரிய இறைநேசராக மாறியதற்கு காரணம் குர்ஆனை கண்ணியப்படுத்தினார்கள், குர்ஆன் வசனத்தை கண்ணியப்படுத்தினார்கள் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆக குர்ஆனை கண்ணியப்படுத்தினா அதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்குதுங்க. குர்ஆனை கண்ணியப்படுத்தினா அதுக்கு அடுத்ததாக இரண்டாவதாக குர்ஆனை பார்ப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறது, மிகப்பெரிய பாக்கியங்கள் இருக்கிறது. பார்ப்பதால், ஓதுறது கிடையாது, எடுத்து பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்-நظر ஃபில் குர்ஆனி இபாதா, குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க, இபாதத், அது ஒரு வணக்கம் என்றார்கள். குர்ஆனை ஓதுவதல்ல, குர்ஆனை எடுத்து பார்ப்பதும் கூட அது மிகப்பெரிய இபாதத்தை பெற்றுத்தரும், சவாபை பெற்றுத்தரும் என்பார்கள் எடுத்து பார்க்கறதுனால. நம்ம முன்னோர்கள் சொல்வார்கள், இமாம்கள் சொல்வார்கள், ஒரு ஆளுக்கு ஓத தெரியலை ஆனால் குர்ஆனை எடுத்து பார்க்க மட்டும் செஞ்சாலும் கூட பாக்கியம் உண்டு. மாதாமன் நபுரு ஃபில் முஸஹஃபி முத்தியா பஸருஹு மா பகிய ஃபித் துன்யா,
ஒரு மனிதர் குர்ஆனை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் முத்தியாபசருகு மா பக்கிய ஃபித் துன்யா, உலகத்தில் அவர் வாழும் காலமெல்லாம் கண்ணுக்கு நூறானியத்து கொடுக்கப்படும் என்கிறார்கள். கண் ஒளி மங்கி விடாது என்கிறார்கள். கண் பார்வை குறைந்து விடாது என்கிறார்கள். ஒரு மனிதர் எடுத்து பார்த்து கொண்டே இருந்தால் மிகப்பெரிய சவாபுங்க. சஹாபக்கள் காலத்தில் யாருக்காவது கண்ணில் பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய சஹாபிகள் சொல்லக்கூடியது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடியது, குர்ஆனை எடுத்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. குர்ஆனை எடுத்து பார்த்த போது நிறைய பேருக்கு அது ஷிஃபாவாக மாறியது. பார்ப்பதில் மிகப்பெரிய பாக்கியம் உண்டு குர்ஆனை பார்ப்பதில். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, அதீமு அன்-நظر ஃபில் முஸ்ஹஃபி, முஸ்ஹஃபை பார்ப்பதிலேயே நீங்கள் நீடித்து இருங்கள். முஸ்ஹஃபை பார்த்து கொண்டே இருங்க. ஓத தெரியலன்னு விடக்கூடாதுங்க. ஓத தெரியலன்னு நம்ம விடக்கூடாது. ஆக குர்ஆனை எடுத்து பார்ப்பது அது மிகப்பெரிய பரக்கத்தை பெற்றுத்தரும் என்பார்கள் அல்லவா. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இதுக்கு அடுத்ததாக குர்ஆனை கண்ணியப்படுத்துவதினால் சிறப்பு, பார்ப்பதினால் சிறப்பு. அதுக்கு அடுத்ததாக குர்ஆனை கேட்பதினால் மிகப்பெரிய பாக்கியம் உண்டு. கேட்கிறோம், ஓதலை, கேட்க மட்டும் செய்யணும். இறைவன் சொல்கிறான், وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنْصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருந்து வஸ்மஉ, அதை நீங்கள் செவிமடுத்து கேளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள், ரஹ்மத்து செய்யப்படுவீர்கள் என்று கேட்கிற மனிதனுக்கு பெரும் பாக்கியம் உண்டு என்று இறைவன் சொல்கிறான். கேட்கிறத தடுக்கவும் கூடாது. கேட்பதை தடுக்கும் மனிதனுக்கு மிகப்பெரிய அதாபு என்று மற்றொரு வசனத்தில் சொல்கிறான். காஃபிர்கள் கேட்பதை தடுத்தாங்க. ரசூல்லா ஓதுறத மற்றவர்கள் கேட்பதற்கு விட மாட்டாங்க. கேட்டா மாறிடுவார். وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لَا تَسْمَعُوا لِهَذَا الْقُرْآنِ, காஃபிர்கள் சொல்வார்கள், லா தஸ்மஹு லிஹாதல் குர்ஆன், குர்ஆனை கேட்காதீங்க, குர்ஆனை கேட்காதீங்க என்று மற்றவர்களை தடுத்ததினால் இறைவன் சொல்கிறான், ஃபலனுதீகன்னல்லதீன கஃபரு அதாபன் ஷதீதா, அல்லாஹ் தஆலா கடுமையான வேதனையை சுவைக்க செய்தோம் அவர்களை என்கிறானே. ஆக குர்ஆனை கேட்பது மிகப்பெரிய பாக்கியம். அது குர்ஆனை கேட்பது, ஓதத்தில்லைன்னு விட்டுறவும் கூடாது. கேட்கக்கூடிய பாக்கியம் நம் அதை நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சஹாபாக்களுக்கு குர்ஆனை சொல்லி கொடுத்தாங்க. எல்லாவற்றையும் ஆழங்களை, கருத்தாளங்களை சொல்லி கொடுத்தார்கள். குர்ஆனில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவும் செய்வாங்க. சஹாபாக்களை ஓத சொல்லி ஹதீஸில் வருகிறது. அபீ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவிலே தொழுகையில் குர்ஆனை ஓதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லவ் ரஐதனி அன் அஸ்தமிஉ லிகிராஅத்திகல் பாரிஹா, நீங்க இரவுல குர்ஆன் ஓதுனீங்கல்ல, அதை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஓதி காமித்தது என் பெருமானாராக இருந்தாலும் கூட கேட்பதில் பெரிய பாக்கியம் இருப்பது என்பதற்காக வேண்டி கேட்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்தார்கள். கேட்பதில் பெரிய பாக்கியம். நிறைய நாடுகளில், முஸ்லீம் நாடுகளில் குர்ஆன் சவுண்டு தெரப்பின்னே ஒரு மருத்துவம் உண்டு. குர்ஆன் சவுண்டு தெரப்பி. இந்த குர்ஆனை போட்டு கேட்க சொல்லிடுவாங்க. சில அறுவை சிகிச்சைகள் முடிந்த பிறகு மனது அழுத்தம் பெறாமல் இருப்பதற்காக வேண்டி சில நாடுகளில், சில ஹாஸ்பிட்டல்களில் இந்த தெரப்பி நடக்குது. குர்ஆனை போட்டு இதை கேளுங்க, மன அழுத்தத்தை குறைப்பதற்கு குர்ஆனை கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். தூக்கமின்மையை, ஒரு மனிதனுக்கு தூக்கம் வரவில்லையா, குர்ஆனில் அதற்கு மருந்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா. ஆக குர்ஆனை கேட்பது மிகப்பெரிய பாக்கியம். ஹாரூன் ரஷீது பாதுஷா மன்னருடைய மனைவி ஜுபைதா பின்த் ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, மிகப்பெரிய செல்வந்தர், சீமாட்டி, மன்னருடைய மனைவி. இவங்களுக்கு குர்ஆனை கேட்பதில் மிகப்பெரிய ஆர்வம். எந்த அளவுக்குன்னா, சில வேலையாட்களை குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டியே பணியில் அமர்த்தினார்கள். வீட்டில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரிதான், சில பெண்மணிகள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் அதை கேட்டுக்கொண்டே இருப்பதற்காக சுமார் 300 பெண்மணிகளை குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டிய வேலைக்கு அமர்த்தினார்கள். ஏன்? குர்ஆனை கேட்பதில் பெரிய பாக்கியம் இருப்பது என்பதற்காக வேண்டி. குர்ஆனை
ஓதி நம்ம கேட்கணும், அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 300 பெண்மணிகளை வைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு குர்ஆனின் மீது ஆர்வம் இருக்கும். காஃபிர்கள் குர்ஆன ஆர்வமா கேட்டாங்கன்னு வருது வரலாற்று. இப்னு கசீர் அப்படிங்கிற கிதாபுல பதிவு செய்கிறாங்க, காஃபிர்கள் குர்ஆனை கேட்டாங்கன்னு வருது. அபூ ஜஹில், அஹ்னஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர், அல் ஹக்கம் அப்படிங்கிற ஒரு மனிதர், இந்த 3 பேரும் இரவுல எல்லாரும் தூங்கினவொன்னே வந்து குர்ஆன் கேட்பாங்க. யாராவது சஹாபாக்கள் ஓதிட்டு இருப்பாங்க, தொழுதுட்டு இருப்பாங்க, அல்லது ரசூலுல்லாஹ் ஓதிட்டு இருப்பாங்க. வருகிறது லயஸ்தமிஉ மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுஸல்லி பில்லைலி ஃபீ பைத்திஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தொழுவைக்காக வேண்டி தொழுகும் போது குர்ஆன் ஓதுவார்கள் அல்லவா, அதை கேட்பதற்காக இந்த 3 தினசரி வருவார்கள். ஃபஅஹத குல்லு மின்ஹும் மஜ்லிஸன் யஸ்தமிஉ ஃபீஹி. 3 பேரும் ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்துருவாங்க. 3 பேருமே காஃபிர். இவர் வரது அவருக்கு தெரியாது, அவர் வரது இவருக்கு தெரியாது. குல்லுன் லா யஅலமு மகான சாஹிபா. 3 ஒவ்வொரு நபரும் மற்ற மனிதர் எங்க அமருகிறார் என்பதை அறிய மாட்டார்கள். வருவார்கள், கேட்பார்கள் நபி ஓதுவதை. ஹத்தா இதா தலஅல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் குர்ஆன் கேட்பாங்கன்னு வருட. தஃபர்ரகு, அடுத்து பிரிந்து போயிடுவான், யாருக்கெல்லாம் பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஃபஜ்ர் வரும் வரை என் பெருமானாருடைய குர்ஆனை செவி மடுத்தார்கள். அடுத்து மறுபடியும் வீட்டிற்கு பிரிந்து விடுவார்கள். காஃபியர்களுக்கு குர்ஆன் கேட்பதில் மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. எதையோ நம்ம கேட்கிறோம், ஆனால் குர்ஆன் கேட்பதில் மிகப்பெரிய ஆர்வம் வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் இஸ்தமஅ மின் ஆயத்தின் இலா ஆயத்தின் மின் கிதாபில்லாஹ், யார் குர்ஆனினுடைய ஒரு ஆயத்தை கேட்பதற்கு ஆர்வப்படுகிறாரோ, கேட்கிறாரோ, கானத்துலகு நூறுன், அது மறுமையில் அவருக்கு 100ஆக மாறும் என்று சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆக குர்ஆனை அதிகம் செவிமடுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக. கண்ணியப்படுத்துவது பார்ப்பதற்கு மிகப்பெரிய கூலி, கேட்பதற்கு மிகப்பெரிய கூலி, அதுக்கு அடுத்ததாக கிராஅத் ஓதுவதற்கு அதைவிட மிகப்பெரிய பாக்கியம். குர்ஆனை எடுத்து ஓதுறது, அதற்கு என்ன பாக்கியம்? முதலாவது நம்ம தெரியணும், மலக்குகளுக்கு கூட குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பு கிடையாது, குர்ஆன் ஓத தெரியாது மலக்குகள். இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, கிராஅத்துல் குர்ஆனி கராமத்துன் அக்ரமல்லாஹு பிஹா அல் பஷர். குர்ஆன் ஓதுவது என்பது மிகப்பெரிய, அது ஒரு சங்கை, அது மிகப்பெரிய ஒரு அற்புதம். அக்ரமல்லாஹு பிஹா அல் பஷர், அந்த அற்புதத்தை, சங்கையை அல்லாஹ் மனிதர்களுக்கு மாத்திரமே கொடுத்தான், மனிதர்களுக்கு மாத்திரமே கொடுத்தான். இன்னல் மலாயிகத லம் யுஅது தாலிக், மலக்குமார்களுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. லம் யுஅது தாலிக, மலக்குமார்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் கிடையாது. தஸ்பீஹ் செய்வாங்க, அல்லாஹ்வை தஹ்மீது செய்வார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள். குர்ஆன் ஓதுவதற்கு மலக்குகளுக்கு தெரியாது. மலக்குகள் என்ன செய்வாங்க? வைன்னகா ஹரீசத்துன் லிதாலிக அலா இஸ்திமாஅத்தி மினல் ஜின்ஸ், மனிதர்கள் ஓதினால் அதை கேட்பதற்கு பக்கத்தில் வந்து அமர்ந்திருப்பாங்க. அதுக்கு பெரிய ஆர்வம், கேட்கக்கூடிய ஆற்றல் உண்டே தவிர ஓதக்கூடிய ஆற்றல் மலக்குகளுக்கு கொடுக்கப்படவில்லை. அது மனிதர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஆற்றல் என்பதாக இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். குர்ஆன் ஓதக்கூடிய அந்த ஆற்றல் மனிதர்களுக்கு உரியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடிப்பார்கள், நமக்கு தெரியும். கட்டி முடித்து துஆ செய்வார்கள், ஒரு 10 வகையான துஆவை செய்வார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொல்வார்கள். அதில் ஒரு துஆ இப்படி கேட்பார்கள், ரப்பனா உபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ் ஒரு தூதுவரை நீ அனுப்புவாயாக. என் பெருமானார் குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ இது. என் பெருமானாரை அனுப்ப வேண்டும் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்கிறார்கள். யா அல்லாஹ் இவர்களிலிருந்து ஒரு தூதுவரை நீ அனுப்ப வேண்டும். அந்த தூதுவருக்கு என்ன தன்மை இருக்க வேண்டும் அதையும் குறிப்பிடுகிறார்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்திக், உடைய குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டக்கூடியவராக. வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம்,
குர்ஆனை சொல்லி கொடுக்கணும், அவருடைய நாணங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வயுஸக்கீஹிம், அந்த மக்களை மன பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று 4 வகையான தன்மைகளோடு யா அல்லாஹ் ஒரு நபியை நீ அனுப்ப வேண்டும் என்று பெருமானார் குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. நபிக்கு முதல்ல என்ன தன்மையை கேட்டாங்க தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க, உன் வசனங்களை ஓதி காட்டக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய நபியை நீ அனுப்ப வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் அதே மாதிரியே அனுப்பணும். 4 தன்மைகள் சொன்னாங்கல்ல, குர்ஆன் ஓதக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நாணங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, மனங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய. இறைவன் மற்றொரு வசனத்திலே சொல்கிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா பேருபகாரம் செய்து விட்டான். இது பஅத ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டது போன்று அவர்களிலிருந்தே ஒரு தூதுவரை அனுப்பினான். எப்படிப்பட்ட தூதுவர் தெரியுமா? இத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனை ஓதக்கூடிய, அதை கற்பித்து கொடுக்கக்கூடிய, நாணங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, மனங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய என்று இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த 4 தன்மைகளோடு ஒரு தூதுவரை கேட்டார்களோ அந்த 4 தன்மைகளோடு நாம் ஒரு தூதுவரை அனுப்பி வைத்து விட்டோம் என்று இறைவன் பதிவு செய்கிறானே, அது ஒரு தன்மை. ஓதி காட்டக்கூடிய நபி, குர்ஆனை ஓதக்கூடிய நபி என்று இறைவன் பதிவு செய்து காட்டுகிறார். ஓத கத்துக்க, குர்ஆன் ஓதுவதில் மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது. ஒரே ஒரு ஹர்ஃபுக்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? ஒரே ஒரு ஹர்ஃபுக்கு ஆகிரத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு ஹர்ஃபினுடைய நன்மையை மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்திலிருந்து கரஅ ஹர்ஃபன், ஒரு ஹர்ஃபை எவன் ஓதுகிறானோ ஜவ்வஜஹுல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு திருமணம் முடித்து வைப்பான். என்ன திருமணம் சொல்கிறார்கள் இவர்கள்? நான் எண்ணுகிறேன், ஜௌஜதைனி மினல் ஹூருல் ஈன், ஹூருல் ஈன் பெண்மணிகளிலிருந்து ஒரு எழுத்துக்கு 2 ஹூருலின் மனைவிகளை அல்லாஹ் முடித்து வைக்கிறான்னு சொல்றாங்க. ஒரே ஒரு ஹர்ஃபுங்க, ஒரே ஒரு ஹர்ஃபை ஓதுவதினால் சுவனத்திலே ஒரு மனைவி அல்ல 2 மனைவிகளை, கண் அழகிகளை இறைவன் திருமணம் முடித்து வைப்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். ஒரே ஒரு ஹர்ஃபினுடைய நன்மை. ஒரு ஹர்ஃப் ஓதி, ஒரே ஒரு சூறாவினுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு சூறாவை ஓதுவதனால் என்ன பாக்கியம்? ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 70,000 மலக்குகளோடு விண்ணிலிருந்து இறங்குகிறார்கள். ஹதீஸில் வருகிறது, இறைவன் நபிக்கு கட்டளை போடுகிறான், நபியே யா முஹம்மது இஷ்கது ஜனாஸத முஆவியத் இப்னு முஆவியத்துல் முஸ்னி, முஆவியா என்கிற ஒரு சஹாபி இறந்து விட்டார். இஷ்கது ஜனாஸா, இந்த ஜனாஸாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்று என் பெருமானாருக்கு வஹி வர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளை பார்க்கிறார்கள். விண்ணிலிருந்து இறங்குகிறார்கள், மலக்குகளினுடைய பட்டாளத்தோடு இறங்குகிறார்கள். என் பெருமானாருக்கு ஆச்சரியம், இந்த சஹாபி என்ன செய்தார்? இவரை அல்லாஹ் தஆலா நம்மை தொழுகை நடத்த சொன்னான், மலக்குகளை வர சொன்னான், மிக உயர்ந்த மலக்கு, அவர்களோடு 70 அல்ஃபம் மினல் மலாயிகா, 70,000 மலக்குகள் புடைசூட வருகிறார்களே என்று நினைத்து கொண்டே ஃபஸல்லா அலைஹி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஜனாஸா தொழுக வச்சுட்டார். ஜனாஸா தொழுகையும் முடிந்தது. என் பெருமானார் முடிந்தவுடன் கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் கேட்டார்கள், பிமா பலக முஆவியா ஹாதிஹில் மன்சில, இந்த முஆவியா அப்படிங்கிற சஹாபி இந்த பாக்கியத்தை எப்படி அடைந்தார்? இந்த முஆவியா என்கிற ஒரு சஹாபி இந்த பாக்கியத்தை எப்படி அடைந்தார்? மலக்குகள் எல்லாம் ஜனாசாவிற்கு வரும் அளவிற்கு என்ன பாக்கியம் செய்தார் என்று கேட்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார்கள், கால பிகிராஅத்திஹி குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத்ங்கிற சூராவை ஓதுவார். காயிமன் வ காயிதன் வ மாஷியன் வ ராகிபா, அந்த குல் ஹுவல்லாஹு அஹத்ங்கிற சூரா மேல அந்த சஹாபிக்கு பெரிய பிரியம். நடந்து சென்றாலும் சரிதான் ஓதிக்கொண்டே இருப்பார்,
வாகனித்தாலும் சரிதான் ஓதிக்கொண்டே இருப்பார். வாகனத்தில் அல்லது ஏதாவது வாகனத்தின் மீது பிரயாணம் செய்தாலும் ஓதிக்கொண்டிருப்பார். நடந்து எங்காவது சென்றாலும் ஓதிக்கொண்டிருப்பார். குனிந்தாலும் ஓதுவார், அமர்ந்தாலும் ஓதுவார், படுத்தாலும் ஓதுவார். எனவே குல்ஹு அல்லாஹு அஹதுங்கிற சூறாவை அவர் ஓதிக்கிட்டே இருந்ததுனால இந்த பாக்கியத்தை அடைந்தார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எம் பெருமானாருக்கு அறிவிப்பார்கள் அல்லவா. ஆக ஒரே ஒரு சூறாவை ஓதுவது மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரும். ஒரே ஒரு சூறாவை ஓது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, குர்ஆன் அழகாக ஓதக்கூடிய நபர்களுக்கும் கூலியை சொன்னார்கள். சரியா ஒரு மனிதருக்கு குர்ஆன் ஓத தெரியல, அவருக்கும் கூலி உண்டுன்னு சொன்னாங்க. அல் மாகிரு ஃபில் குர்ஆனி, குர்ஆனிலே நிபுணத்துவம் பெற்றவர், அழகாக ஓதுகிறார், குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்தவர், அவருக்கு என்ன பாக்கியம் தெரியுமா? மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, சங்கையான மலக்குகள் அவர்களோடு இருப்பார்கள். ஒரு மனிதர் அழகாக ஸ்பீடாக ஓதுகிறார், மலக்குகளினுடைய தொடர்பு அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து சொன்னார், வல்லதி யக்ரஉ ஃபீஹி யததஅதஉ வஹுவ அலைஹி ஷாக்குன், ஒரு மனிதனுக்கு சரியா ஓத தெரியல, யததஅதஉ திணறி திணறி ஓதுகிறார், வஹுவ அலைஹி ஷாக்குன் அது அவருக்கு கடினமாக இருந்து திணறி திணறி எழுத்து கூட்டி கூட்டி கொஞ்சம் மெதுவாக ரொம்ப சுலபமாக ஓதுவோம் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹு அஜ்ரான், அவர்களுக்கு 2 கூலி என்று சொன்னார்கள். ஆக திறமையாக ஒரு மனிதர் ஓதினாலும் கூலி உண்டு, திணறி திணறி ஓதினாலும் கூலி உண்டு அப்படின்னு ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? எப்படியாவது குர்ஆன் ஓதணும்னு சொல்ல வராங்க. எனக்கு சரியா ஓத தெரியாதுன்னு யாரும் பின்வாங்க கூடாதுன்னு இதுலேருந்து நமக்கு தெரியுதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த வருடம் வரை என்ன குர்ஆனில் இறங்கியதோ அதை ஓதி காமிப்பார்கள் என்று வருகிறது. 486 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்திருக்கிறது அல்லாஹ்விடம் இருந்து. ஒவ்வொரு வருடம் முடியும் போதும் 23 வருடங்களும் ரமலானிலே எவ்வளவு வசனங்கள் இறங்கியிருக்கிறதோ எம் பெருமானார் ஓதி காட்டுவார்கள் என்று வருகிறது. எம் பெருமானாரினுடைய அந்த பள்ளியிலே சிறுவயது சிறுவர்கள் முதல் வயோதிகர்கள் வரை குர்ஆன் ஓதினார்கள் என்று வருகிறது. வயோதிகர்கள் வரை நபியினுடைய அந்த பள்ளியில். ஆக குர்ஆன் ஓதுவது மிகப்பெரிய பாக்கியம். பள்ளியில் பொறுப்புதாரியாக இருப்பார்கள், மதரசாவிலும் பொறுப்புதாரியாக இருந்து கொண்டும் கூட சில பேருக்கு குர்ஆன் ஓதக்கூடிய அந்த பாக்கியம் இல்லை என்று சொன்னால், குர்ஆன் ஓதுவதற்கு ஆற்றல் இல்லை என்று சொன்னால் என்னவென்று சொல்ல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருடங்கள் ஓதிய மொழி அல்லவா, 23 வருடங்கள் வந்து இறங்கிய குர்ஆன் அல்லவா, நபியினுடைய பாஷை அல்லவா, சஹாபாக்களினுடைய பாஷை அல்லவா, ஏன் சுவனத்தில் பேசக்கூடிய மொழி அல்லவா அந்த குர்ஆன். ஆக 63 வருடங்கள் என் பெருமானார் பேசிய அந்த அரபி மொழி நம்முடைய நாவுகளில் வரவில்லை என்று சொன்னால் அதை என்னவென்று சொல்ல? அதை எப்படி சொல்ல? இறைவன் சொல்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான தோற்றத்தில் படைத்தோம், சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், பிறகு கீழ் மட்டத்திற்கு அவனை நாம் தாழ்ந்து போக செய்தோம். முதல்ல அழகா படைச்சோம், அடுத்து மனிதனை அஸ்ஃபல சாஃபிலீன் மட்டமானவனாக நாம் மாற்றிவிட்டோம் என்று சொல்லிவிட்டு இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், சில மனிதர்களை தவிர என்று இறைவன் இங்கு இஸ்திஸ்னா செய்கிறான். சில மனிதர்களை விதிவிலக்காக்கிறான். எல்லா மனிதர்களும் தாழ்ந்தவர்கள் அல்ல. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்கள் அல்லவா, அந்த மனிதர்களை தவிர மற்ற மனிதர்களை நாம் தாழச் செய்தோம். ஆக ஈமான் கொண்டு நல்லமல்கள் என்றால் என்ன என்பதற்கு இமாம்கள் நமக்கு சில இமாம்கள் இப்படி சொல்வார்கள், கிராத்துல் குர்ஆன். ஈமான் கொண்டு எந்த ஒரு மனிதன் குர்ஆனை ஓதுவதில் ஆர்வம் காட்டுகிறானோ அந்த மனிதனை தவிர என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள் என்று சொன்னால், குர்ஆன் ஓதுவதில் நமக்கு ஆர்வம் வேண்டுமே. 70 விதமான பாக்கியங்கள் சொல்வார்கள் குர்ஆன் ஓதக்கூடிய மனிதர்கள்.
அந்த காலத்தில் நாங்கள் நல்ல ஓதத்தான் செஞ்சோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஓதி முடிச்சுட்டு குர்ஆனை அப்படி மூளையில் தூக்கி வைக்க சொல்லவே இல்லையே. சஹாபாக்களினுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் மௌத்தின் நேரத்திலும் கூட குர்ஆனோடு இருந்த வரலாறு இருக்கிறது. ஓத தெரிந்தவர்களும் குர்ஆனை தொடவில்லை, ஓத தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓத தெரிந்தவர்கள் குர்ஆன் ஓதுவதற்கு முன்வராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முன்னோர்கள் எப்படி குர்ஆன் ஓதுனாங்கன்னு கிதாபுகளில் பதிவு செய்தார். முன்னோர்கள் எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதினார். அபீ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நபவி இமாம் எழுதிய திபியான் என்கிற கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது, அன்னகும் கானு யஹ்திமூன ஃபீ குல்லி ஷஹரைனி ஹத்மத்தன் வாஹிதா. சொல்கிறார்கள் 2 மாதத்திற்கு ஒரு முறை ஹத்தம் முடிப்பாங்க. 2 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு குர்ஆன் என்ன செய்வாங்க சில பேர். சொல்கிறார்கள் ஃபீ குல்லி ஷஹரின் ஹத்மத்துன், சில நபர்கள் 1 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இது இரண்டாவது. அடுத்து சொல்கிறார்கள் வஃபீ குல்லி அஷ்ரி லயாலின், 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. இப்படி சில பேர். வஃபீ குல்லி ஸமானி லயாலின், 8 நாளைக்கு ஒரு முறை. வஃபீ குல்லி ஸபஇ லயாலின், 7 நாளைக்கு ஒரு முறை. சித்தி லயாலின், ஹம்ஸ் லயாலின், ருபு லயாலின், ஸலாஸ் லயாலின், 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க முன்னோர்கள். 3 நாளைக்கு ஒரு குர்ஆன். இன்னும் ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸுங்க? 10 ஜுஸு ஓதிருக்காங்கன்னு வரலாறு வருது. நம்ம ஒரு வருஷத்துக்கு இதை அதை முடிச்சுட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஒரு வருஷத்திற்கு ஹசனுல் பஸ்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய குர்ஆன் ஓதுவது பற்றி வருகிறது திபியானிலே. யக்ரவுல் குர்ஆன ஃபீ குல்லி அஷ்ரி லயாலின் மர்ரா, 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு குர்ஆன் முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை. வருஷத்துக்கு 36 குர்ஆன் முடிப்பாங்க. ஹசனுல் பஸ்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது, யஹ்திமூன ஃபீ ஸபஇன், 7 நாளைக்கு ஒரு தடவை ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. 7 நாளைக்கு. வருஷத்துக்கு 52 ஹத்தம் முடிப்பாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது, யஹ்திமுல் குர்ஆன ஃபீ ஹம்ஸின், 5 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 5 நாளைக்கு ஒரு முறை. வருஷத்துக்கு 73 ஹத்தம் முடிப்பாங்க அல்கமா. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு யக்ரவுல் குர்ஆன ஃபீ குல்லி அர்பஈன், 4 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. அபூ தர்தா வருடத்திற்கு 91 குர்ஆன் முடிப்பாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி வருகிறது, சயீத் இப்னு ஜுபைர் யஹ்திமுல் குர்ஆன ஃபீ குல்லி லைலத்தைன், 2 நாளைக்கு ஒரு குர்ஆன். ஒரு நாளைக்கு 15 ஜுஸு ஓதுவாங்க. 2 நாளைக்கு ஒரு குர்ஆன். ஒரு வருடத்துக்கு 180 சத்தம் கிட்ட முடிப்பாங்க. 180. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி வருது, சஹாபி, யஹ்திமுல் குர்ஆன ஃபீ குல்லி லைலத்தின் ஃபீ குல்லி லைலா, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனுங்க. ஒரு ஆளால ஓத முடியுமானா ஓத முடியும். நம்ம இப்போது ஒரு குர்ஆன் நிகழ்ச்சி மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுகிறோமே. ஒரே ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவதை மிகப்பெரிய மஜ்லிஸாக விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளைக்கு முடிச்சாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடிய சஹாபிகள் உண்டு. நம்முடைய வாழ்வு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது நாம் யோசிக்க வேண்டுமே. அன் மன்சூர் இப்னு ஜாதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பின்னால் வாழ்ந்த ஒரு நேசர், இவர்களை பற்றி சொல்கிறார்கள், கான யஹ்திமுல் குர்ஆன ஃபீமா பைனல் லுஹரி வல் அஸர், பைனல் லுஹரி வல் அஸர், லுகருக்கும் அசருக்கும் மத்தியில் ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிருவாங்க. லுகர் தொழுதுட்டு ஓத ஆரம்பிப்பாங்க, அசர் வருவதற்குள்ளாக ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கலாமான்னா முடிக்கலாம். ஆக அக்காலத்தில் நேரத்திலும் கூட மிகப்பெரிய பரக்கத்து இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு குர்ஆன் ஓதிருக்காங்களே, நாம் எந்த அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? ஆக குர்ஆன் ஓதி முடிக்கக்கூடிய சபைக்கு மிகப்பெரிய பரக்கத்துண்டு, அதையும் தெரிந்து கொள்ளும். இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் குர்ஆன் காலையில் ஓதி முடித்தால் காலையில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஸல்லத் அலைஹில் மலாயிகா மாலை வரும் வரை அவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். ஒரு மனிதர் இரவிலே குர்ஆன் ஓதி முடித்தால் காலை வரும் வரை அந்த மலக்குகள் அவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று வருகிறது. மலக்குகள் நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். மலக்குகள் நமக்காக சொல்லிட்டு சொல்றாங்க, ஐயோ அஹீரு தாலிக்க, இதையெல்லாம் தெரிந்த பிறகும் கூட மக்கள் ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துகிறார்கள் இந்த குர்ஆன் ஓதுவதை என்று சொல்கிறார்களே. இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு வயதான காலகட்டம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு யதஹு அலைஹி அர்-ருகபா, சில அடிமை பெண்களை வச்சிருப்பாங்க. இந்த அடிமை பெண்களை எதற்காக வைப்பாங்க அப்படின்னா, ஊர்ல யார் குர்ஆன் முடிக்கிறான்னு பார்த்துட்டு வந்து சொல்லணும், அந்த சஹாபி எப்போ முடிக்கிறார், இந்த சஹாபி எப்போ முடிக்கிறார் அப்படின்னு இவங்கள்ட்ட வந்து தகவல் சொல்லணும். சொன்ன உடனே இந்த நேரத்தில் குர்ஆன் முடிப்பதாக அவர் சொன்னார் என்று இந்த அடிமை சொன்ன போது சொல்வார்கள், இதுஹபூ பினா ஹத்தா நஷஹத ஹதமுல் குர்ஆன், அந்த இடத்துக்கு என்னை தூக்கிட்டு போங்க, அந்த இடத்துக்கு என்னை அழைத்து செல்லுங்கள், நான் அங்கு அமர வேண்டும். ஏன்? மலக்குகள் துஆ செய்யக்கூடிய சபை அது, மலக்குகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய சபை அது. எங்க குர்ஆன் ஓதி அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் சேர்த்து பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால், ஓதியவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கும் என்பதை நாம் புரிய வேண்டும். ஓதியவருக்கு சஹாபாக்கள் அதிகமாக இப்படி குர்ஆன் ஓதினார். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க, ஆச்சரியமா இருக்குது. துஆ செய்யணும்னு நிறைய ஹதீஸுகளை நம்ம பார்த்துருக்கோம். திக்ரு செய்யணும், அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும் என்று நிறைய ஹதீஸுகள் உண்டு, நிறைய சிறப்புகள் திக்ருகளுக்கு உண்டு. வருகிறது, மன் ஷகலகுல் குர்ஆன் அன் திக்ரி வ மஸ்அலதி, எந்த ஒரு மனிதனுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய வேலை அதிகமாகி அந்திகிரி வ மஸ்அலதி, என்னை திக்ரு செய்வதை விட்டு அந்த குர்ஆன் ஈடுபடுத்துகிறதோ, வ மஸ்அலதி, என்னிடத்தில் கையேந்து துஆ செய்வதை விட்டும் குர்ஆன் ஓதுவது அவனை ஈடுபடுத்தி விட்டது. ஆக துஆ செய்யறதுக்கு கூட நேரம் இல்லை, குர்ஆன் ஓதிட்டு இருக்காரு. அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கும் கூட நேரம் இல்லை, குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். இறைவன் சொன்னதாக எம் பெருமானார் சொல்கிறார்கள், அந்த மனிதனுக்கு ஆதைதுஹு அஃதல மா ஊதிய ஸாயிலின், அவர் கையேந்தி கேட்டால் என்ன கிடைக்குமோ அதைவிட சிறப்பானதை நான் கொடுப்பேன். என்னிடத்தில் மஸ்அலதி, கையேந்தி துஆ செய்யாவிட்டாலும் சரிதான், அவர் கையேந்தினால் என்ன நான் கொடுப்பேன். கல்பில் இருப்பதை இறைவன் அறிவான் தானே, அவருக்கு என்ன தேவை என்பதை இறைவன் அறிவான் தானே. ஆக அவர் கையேந்தி கேட்டால் என்ன கிடைக்குமோ அதைவிட அஃதலானதை, சிறந்ததை அந்த மனிதருக்கு நான் கொடுப்பேன் என்று இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால், ஆக அதைவிட குர்ஆன் ஓதுவது மிகப்பெரிய முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுவதில் நமக்கு நிறைய ஆர்வம் வேண்டும். அதுக்கு அடுத்ததாக குர்ஆன் மனனம் செய்வதனுடைய சிறப்பு என்ன? குர்ஆனினுடைய மனனம், ஃபதுல் இப்னு ஐயார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஹாமிலுல் குர்ஆனி ஹாமிலு ரஅயத்தில் இஸ்லாம், குர்ஆனை சுமக்கக்கூடிய அந்த ஹாஃபில் அவர் குர்ஆனை சுமக்கவில்லை, ஹாமிலு ரஅயத்தில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய கொடியை சுமந்து கொள்கிறார். இந்த குர்ஆன் என்பது இறைவனினுடைய கலாம் அல்லவா, எனவே அதை நெஞ்சில் தாங்கியவர், அவர் இஸ்லாத்தையே சுமந்தவர் என்று ஃபுதைல் இப்னு ஐயார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஹாஃபில்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டுங்க. அத்தைலமில வருது, சொல்றாங்க இமாம்கள், இதா மாத்த ஹாமிலுல் குர்ஆன், ஒரு மனிதர் இறந்து போயிட்டார், ஹாஃப்ஸா இறந்துட்டார், குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபில் இறந்து விட்டால், வஃபாத்தாகி விட்டால், அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அல்லாஹ் சொல்வான், அவ்ஹல்லாஹு இலல் அர்தி அல்லா தஅகுலி லஹ்மா, அல்லாஹ் அந்த மண்ணுக்கு சொல்வான், பூமிக்கு சொல்வான், லா தஅகுலி லஹ்மஹு, அவருடைய உடம்பை நீ தொடக்கூடாது, நீ சாப்பிட்டு விடாதே என்று பூமியை பார்த்து இறைவன் கட்டளை போட, காலத் அந்த பூமி சொல்லும், கைஃப ஆகுலு லஹ்மா, இறைவனே நான் எப்படி அவரை தொடுவேன், அவருடைய சதையை நான் எப்படி கடிப்பேன். வ கலாமுக ஃபீ ஜௌஃபிஹி, உன்னுடைய குர்ஆன், உன்னுடைய கலாம் ஃபீ ஜௌஃபிஹி, உன்னுடைய உள்ளத்தில் அல்லவா இருக்கிறது, அந்த உடலை நான் எப்படி தீண்டுவேன் என்று அந்த பூமி பேசக்கூடிய வரலாற்றை பதிவு செய்வார்கள் அல்லவா. ஹாஃபில்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது. கியாமத்தில் அந்த ஹாஃபிலுடைய கைபிடித்து குர்ஆன் செல்லுமே, கியாமத்திலே இந்த ஹாஃபிலுக்கு பக்கத்தில் வந்து குர்ஆன் பேசும். சொல்லுவார்கள், ஹல் தஅரிஃபுனி, அந்த மனுஷன் பக்கத்தில் வந்து, ஹாஃபில் பக்கத்தில் வந்து ஒரு வாலிபரினுடைய உருவத்தில் வந்து குர்ஆன் பேசும். ஹல் தஅரிஃபுனி, என்னை யாருன்னு தெரியுமான்னு கேட்கும் அந்த குர்ஆன்.
அந்த குர்ஆன் ஒரு வாலிபரினுடைய உருவத்தில் வந்து அந்த மனிதர் ஃபயக்கூலுல்லா, நீ யாருன்னு தெரியலையே. மன்னாந்த யா அபுதல்லா, ஒரு வாலிபரே நீங்கள் யார் என்று இந்த ஹாஃபில் அந்த வாலிபரை பார்த்து விசாரிக்கும் போது, அனல்லதி குந்த அம்னா மின்க நௌம வல் லஸ்ஸா, வஹாஃபிலே என்னை தெரியவில்லையா, நான் தான் உன் தூக்கத்தை தடுத்தேனே, உன் இன்பங்களை தடுத்தேனே, எனக்காக வேண்டி உன்னுடைய தூக்கத்தை விட்டு விட்டாயே, உன் இன்பங்களை நீ விட்டு விட்டாயே, எனக்காக வேண்டி இரவு முழுக்க முழுக்க குர்ஆன் ஓதினாயே, என்னை கண்ணியப்படுத்தினாயே என்று சொல்ல, இன்னகல் குர்ஆன், நீதான் அந்த குர்ஆனா என்று இந்த ஹாஃபில் அந்த குர்ஆனை வாலிபரை பார்த்து பேச, அந்த வாலிபர் இந்த மனிதரினுடைய கைபிடித்து அழைத்து செல்வார், அல்லாஹ்விடத்தில் அழைத்து செல்வார். யா அல்லாஹ், எனக்காக வேண்டி தூக்கத்தை விட்டார், இன்பங்களை விட்டார், கடினமாக என்னுடைய குர்ஆனை மனனம் செய்து விட்டார். யா அல்லாஹ், இவருக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக. அக்ரிம்ஹு அல்-யௌம், இன்றைய தினத்தில் இவரை நீ கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கைபிடித்து அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். ஹாஃபில்களே, இறைவன் சொல்வான், உடைய கரங்களை நீங்கள் விரியுங்கள், உடைய வலது கரத்தை நீங்கள் விரித்து காமியுங்கள். விரிப்பார், அது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தால் ரிதுவானால் நிரம்பிவிடும். இடது கரத்தை நீங்கள் விரித்து காமியுங்கள். விரிப்பார், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தால் அது நிரம்பிவிடும். அவளுக்கு அணிகலன்கள் எல்லாம் அணிவிக்கப்படும், கிரீடம் எல்லாம் கொடுக்கப்படும். இப்போதான் இப்படி சொல்லுவாங்க. இக்ர, நீங்க ஓதுங்க. வர்கா, ஓதி உயர்ந்து செல்லுங்கள். அன்ன மன்சிலக இந்த ஆகிரி ஆயத்தின், நீங்கள் ஓதி முடிக்கக்கூடிய கடைசி ஆயத்து தான் சுவனத்தில் உங்களுடைய அந்தஸ்து. நீங்கள் எவ்வளவு ஆயத்துகள் ஓத முடியுமோ ஓதுங்கள் ஓதுங்கள் என்று சொல்ல, அந்த ஹாஃபில் ஓதுவார் ஓதுவார் ஓதுவார். எங்க ஓதி முடிக்கிறாரோ அந்த அந்தஸ்து கொடுக்கப்படும். சுமனிடத்தினுடைய அந்த அந்தஸ்துகள் 6666 அந்தஸ்துகள்னு சொல்லுவார்கள். குர்ஆனுடைய ஆயத்தை வைத்து முழு குர்ஆனை ஓதிவிட்டார் என்று சொன்னால் சுவனத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தில் அவர் வைக்கப்படுவார். இதிலிருந்து என்ன தெரியுது தெரியுமா? மனப்பாடம் பண்ணாதான் ஓத முடியும். ஒரு சூறா தெரிஞ்சதுன்னா ஒரு சூறா வரைக்கும் தான் ஓத முடியும். ஒரு 2 சூறா தெரிஞ்சதுன்னா 2 சூறா. எந்த ஒரு மனிதர் முழு குர்ஆனையும் ஓதுகிறாரோ அவருக்கு தான் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். ஆக சுவனத்திலும் கூட இந்த உலகத்தில் நடந்த ஒரே ஒரு அமல் அங்கு என்ன செய்ய காட்டப்படுகிறது பார்த்தீங்களா? குர்ஆன் ஓதல். அல்லாஹ் தொழுது காட்டுன்னு சொல்ல மாட்டான். வேற எந்த அமலையாவது இறைவன் செய்ய சொல்வானா என்று பார்த்தால் தொழுது காட்டு, நோன்பு வச்சு காட்டு, ஜகாத்து கொடுத்து காட்டு, இப்படி எந்த அமலும் அல்ல. திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய அந்த வாக்கியம் மாத்திரம் அது சுவனத்திற்குள் சென்ற பிறகும் கூட நடக்கிறது என்று சொன்னால் குர்ஆனை மனனம் செய்வதில் ஒரு பாக்கியம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைங்களில் நிறைய பேர், நம்ம பிள்ளைகளில் நிறைய பேர் ஹாஃபிதுல் குர்ஆன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை மறக்காமல் வைத்திருக்க வேண்டும். மௌத்து வரைக்கும் அதை மறவாமல் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மஸலுல் இப்லில் முஅல்லகா, அல் குர்ஆனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுல் குர்ஆனி, குர்ஆனை பற்றி ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. ஹாஃபில்களை குறித்து சொன்னார்கள். குர்ஆனுக்கு உதாரணம் மஸலுல் இப்லில் முஅல்லகா, கெட்டப்பட்ட ஒட்டகத்தை போல. இன் ஆகத அலைகா அம்சகஹா, அதை ஒரு மனிதன் கவனித்து கொண்டே இருந்தால் அந்த இடத்தில் நிற்கும். கயிறு அவுத்து விடாமல் கவனிச்சுக்கிட்டே இருந்தால் அதே இடத்துல நிற்கும். பைனத்துலகா தஹபத், அதை அவிழ்த்து விட்டால் சென்று விடும். அதை போன்றுதான் குர்ஆன். ஒரு மனிதன் குர்ஆனை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். மனனம் செய்ததை ஒரு மனிதன் அதை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றொரு ஹதீஸில் இப்படி வருது, தாகது அல் குர்ஆன், குர்ஆனோடு நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். குர்ஆனை மனனம் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இல்லைங்க, குர்ஆனை ஓதிக்கிட்டே இருந்தால் மாத்திரந்தான் அந்த கல்புல சுபூத்தான் நிற்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏனென்றால் ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லஹு அஷத்து தஃபஸ்ஸியன் மினல் இப்லி ஃபி உக்னிகா,
ஒரு ஒட்டகத்தை கயிற்றை அவிழ்த்து விட்டால் எந்த அளவிற்கு அது வேகமாக ஓடுமோ அதை விட அறிவில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய குர்ஆன் அஷத்து தவசியா அது வேகமாக சென்றுவிடும். எனவே குர்ஆனோடு நீங்கள் போராட்டம் செய்து கொண்டே இருங்கள், அதை ஓதிக்கொண்டே இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் மனனம் செய்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. எவ்வளோ பெரிய ஹாஃபிலாக இருந்தாலும் சரிதான், குர்ஆன் ஓதாமல் அந்த தொடர்பு நமக்கு விட்டுருச்சுன்னு வைக்கல, அது மறந்து போயிடும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கியாமத்திலே ஒரு மனிதன் குர்ஆனை மறந்து அவனுக்கு செய்யக்கூடிய அதாபை விட பெரிய அதாபை நான் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. குர்ஆனை ஓதி மறந்து பொடுபோக்காக இருந்து அந்த மனிதனுக்கு நடக்கக்கூடிய அதாபை விட நான் மிகப்பெரிய ஆலமு தம்பா, மிகப்பெரிய பாவத்தை பார்க்கவில்லை, அதாபை பார்க்கவில்லை என்று என் பெருமானார் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஹாஃபிலுல் குர்ஆன் ஹாஃபில்கள் விஷயத்தில் நன்கு கவனம் தேவை. என்னுடைய பிள்ளை ஹாஃபிஸாவாயிட்டாரு அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்கிறோமே, அது இல்லை. மௌத்து வரைக்கும் ஹாஃபிலாக இருக்கிறாரா என்பது தான் இங்கு கேள்வி. என்னுடைய மரண தருவாயிலும் கூட ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிக்கப்படுகிறானோ அப்படியே எழுப்பப்படுவான் என்பது ஹதீஸ். குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவராகவே மறவாமலேயே ஒரு மனிதன் மரணித்து போனால் ஹாஃபிலாகவே எழுப்பப்படுவார். மறுபடியும் மறந்துட்டார்னா மறந்த மாதிரி தான் எழுப்பப்படுவார். நஊது பில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக. அதுக்கு அடுத்ததாக இறுதியாக குர்ஆனை ஓதுறோம், மனப்பாடம் செய்கிறோம், குர்ஆனை சிந்தனையோடு ஓதணும். குர்ஆனினுடைய அர்த்தங்கள் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை சற்று சிந்தித்து ஓத வேண்டும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இறைவன் கேட்கிறான், குர்ஆனை நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டாமா, குர்ஆன் விஷயத்திலே சிந்தனை வேண்டாமா என்று இறைவன் கேட்கிறான். ஆக குர்ஆனை சிந்தனையோடு ஓதக்கூடிய நபராக இருக்க வேண்டுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி வருகிறது, இரவிலே தொழுக ஆரம்பித்தார்கள். பி ஆயத்தின் யுரத்திதுகா, ஒரு ஆயத்தை கொண்டு தொழுக ஆரம்பித்தார்கள். யுரத்திதுகா, இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்காங்க. ஹத்தா அஸ்பஹ, ஃபஜ்ர் வரைகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் அதே ஆயத்தை ஓதிட்டு இருக்காங்க. இன் துஅத்திபுகும் ஃபஇன்னகும் இபாதுக், ஈசா நபி அவர்கள் குறித்து வரக்கூடிய ஆயத்து. அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், இன் துஅத்திபுகும் ஃபஇன்னகும் இபாதுக், யா அல்லாஹ் நீ அதாபு செய்தால் அவர்கள் உன் அடியார்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசிய வரலாறு. நீ அடியார்கள், ஆக நீ அதாபு செய்தால் உன் அடியார்கள் யா அல்லாஹ் என்கிற வசனத்தை மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள், பயந்து ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்று வரலாறு வருகிறது. ஆக குர்ஆனை சிந்தனையோடு ஓதக்கூடிய நபராக நாம் மாற வேண்டும். ஆக இந்த குர்ஆன் விஷயத்தில் மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது. பார்ப்பதிலும் பரக்கத், கேட்பதிலும் பரக்கத், ஓதுவதிலும் பரக்கத், மனனம் செய்வதிலும் பரக்கத், அதை சிந்தனை செய்வதிலும் பரக்கத். சஹாபாக்கள் காலத்தில் ஒரு வரலாறு, யகூதிகளுக்கு மிகப்பெரிய பொருட்கள் எல்லாம் வந்திருக்கிறது. சபஹ கவாஃபில், 7 குவியல்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. யகூதிகளுக்குள்ள பொருட்கள் அல் பிர்ரு வத்திப்பு வல் ஜௌஹரு, கோதுமைகள் இருக்கிறது ஒரு பெரிய குவியலா, நறுமணங்கள் வந்திருக்கிறது பெரிய குவியலா, வம்தியாத்துல் பஹரி, கடலில் விளையக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு குவியலாக வைக்கப்பட்டிருக்கு. 7 குவியல் வைக்கப்பட்டிருக்குது. சஹாபாக்கள் இதை பார்த்துட்டு நபிட்ட வந்து சொன்னாங்களாம், சஹாபாக்கள் இந்த யகூதிகளுக்கு போய் இந்த பொருள் கிடைச்சிருக்கு பாருங்க, மிகப்பெரிய குவியல். லவ்கானத் ஹாதிஹில் அம்வால், இந்த பொருள் மாத்திரம் நமக்கு ஆகியிருந்தால் லத்தகவைனா பிஹா வ அன்ஃபக்னா ஃபீ சபீலில்லாஹ், நம்ம அழகா அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளோ சதக்கா செய்யலாம். இந்த 7 பொருளாதாரங்கள் நமக்கு கிடைத்தால், அஹ்லு கிதாப் வேதவாசிகள் இதை வச்சு அவன் என்ன செய்ய போறான்? நமக்கு கிடைத்தால் போருக்கு உதவலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் உதவி செய்யலாமே என்று சஹாபாக்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போது உடனே அல்லாஹ் தஆலா அப்போதுதான் இந்த வசனத்தை இறக்குவான். வலகத் ஆதைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம்,
7 குவியல்கள் பெரிதல்ல. வலகத் ஆதீனாக சபஅம் மினல் மசானி, 7 வசனங்களை உமக்கு நாம் தந்தோமே. அல் ஃபாத்திஹா சூராவில் இருக்கக்கூடிய 7 வசனங்கள் மிகப்பெரியது. வல் குர்ஆனுல் அதீம், மிகப்பெரிய குர்ஆனை தந்தமே சஹாபிகளே, அதைவிட இது சிறப்பு வாய்ந்தது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ்வை பார்த்து இந்த உம்மத்திற்கு சொல்றான், நபியே லா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பி, பிற மனிதனுக்கு என்ன நாம் நியாமத்து செய்தோமோ அதை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். ஏன், உங்களுக்கு அதை விட பெரிய நியாமத்து குர்ஆன் கொடுக்கப்பட்டதாக சொல்லுவான். சஹாபாக்கள் பொருளாதாரம் இல்லை என்று கவலைப்பட்ட போது இறைவன் சொல்கிறான், பொருளாதாரம் முக்கியமல்ல, அது அல்லாஹ்விடத்தில் பெரியதல்ல, இந்த குர்ஆன் தான் பெரிய விஷயம். அந்த குர்ஆனே உமது உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி, நபியே பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட மனிதர்களை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். லா தமுத்தன்ன ஐனைக், உங்களுடைய கண்கள் கொண்டு அவர்களை பார்க்க வேண்டாம், உமக்கு நாம் மிகப்பெரிய குர்ஆனை அல்லவா தந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள் அல்லவா. ஆக மிகப்பெரிய செல்வந்தரை விட குர்ஆன் ஓதக்கூடிய மனிதர் மிகப்பெரிய பாக்கியசாலி. மிகப்பெரிய பட்டப்படிப்புகள் படித்தவரை விட குர்ஆன் ஓதக்கூடிய மனிதர் மிகப்பெரிய பாக்கியசாலி. மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள் கொடுக்கப்பட்டவரை விட குர்ஆன் ஓதக்கூடிய மனிதர் மிகப்பெரிய பாக்கியசாலி. உயர்ந்த வேலைகளில் இருக்கக்கூடிய மனிதரை விட குர்ஆன் ஓதக்கூடியவர் மிகப்பெரிய செல்வந்தர். மன் கரஅல் குர்ஆன ஃபஹுவ கனி, எவன் குர்ஆன் ஓதுகிறானோ அவனே செல்வந்தன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா. ஆக தினசரி குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக. குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக. குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக. குர்ஆனை சிந்தனையோடு ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்திக்கும் நிறைந்த வல்லவனே, தித்திக்கும் தேன்மறையை தந்தவனே, யா அல்லாஹ், மொத்த புகழ் உனக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அத்தனைக்கும் தாயகம் அண்ணல் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மொத்தமாய் ஸலவாத்தும் ஸலாமும் கூறி, ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரறிவின் பெட்டகம், பெருமைக்குரிய வேந்தர் மகான் பேர் மஹ்மூத் மஜிது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் 322ஆம் வருட தொடர் சொற்பொழிவின் 8ஆம் தினமான இன்று மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் PS தௌஃபீக் அஹ்மத் ஆலி மிஸ்பாஹி அவர்களால் அதி அற்புதம் அருள்முறை குர்ஆன் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸில் இதே நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 9 புதுப்பள்ளியின் இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி MS ஹாலித் அன்சாரி ஆலிம் ஃபாசி அவர்களால் உதவும் உறவும் அன்றே அயலாரும் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டியே மஜ்லிஸிற்கு வந்து நற்பயன் அடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய்மார்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், மகான் பேர் மஹ்மூத் மஜிது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கந்தூரி தினம் நெருங்கி வருவதால் வீட்டு உண்டியில் வைத்திருக்கும் தாய்மார்கள் PKT உமர் காக்காவிடமோ அல்லது எமது மண்போல் பரக்காத் சங்கம் வளாகத்திலோ கொடுத்து அதற்குண்டான நேர்ச்சை ரசீதினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. या लतीफ या काफी या नबी या शाफी या करीम या बाकी या रहीम जल्लल्लाह या लतीफ या काफी या करीम या शाफी या
يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله حق لا إله إلا الله 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 محمد رسول الله صلى الله عليه وسلم الله الله طرفة عين يا رحيم يا ودود 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 يا رحيم
تسليما اللهم صل على محمد اللهم صل عليه وسلم 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 اللهم صل على محمد يا رب صل عليه وسلم وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين إلى حضرة النبي المصطفى محمد المجتبى محمود المرتضى محمد المصطفى صلى الله عليه وسلم الفاتحة آمين الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آله سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وآله وصحبه على ما في ميلاد صلاة دائمة بدوام ملك الله اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين اللهم صل بلغنا الثواب بما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة بركة شاملة وتكبة كاملة من كلام سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا آمين الفضل من الله كفى بالله عليما آمين فلا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون آمين 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 اللهم صل وسلم وبارك صلى الله عليه وسلم آمين 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 آمين
الرحيم. آمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وأولياء أمته أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. آمين. آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام آمين. على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم. Gracias.